வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று நடைபெற்ற அந்த கட்சியுடைய பொதுக்குழுவில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கட்சி தொடங்கப்பட்டு 28 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார். 6வது பொதுச் செயலாளர் அவர் கட்சியுடைய. அதிகாரப்பூர்வமாக 31ஆம் தேதி அவர் பொறுப்பேற்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு தான். ஆனால் இப்போ என்ன நினைச்சாங்கன்னா கட்சி உள் விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும், அதற்கு பிறகு தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, நியமனம் பண்ணியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்படலை, நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த கட்சி உள் விதிகளில் இருக்கக்கூடிய சில ஷரத்துக்களை காட்டி அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரையில் சசிகலா அவர்கள் தொடருவார்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமான ஒரு வழக்கு அதிமுக எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா அவர்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கு. ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகிருக்குது. ஏன்னா அதில் மெயின் கேஸ் உங்களுக்கு பொதுக்குழு கூட்டக்கூடாது, ப்ளஸ் அந்த சப்செக்ஷன் 35 படி 5 இயர்ஸ் கண்டினியூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இவங்க தரப்பில் அதிமுக தரப்பில் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா அவர் 2011 டிசம்பர் 19 சசிகலா உள்ளிட்டவர்கள் வெளியேற்றும் பொழுது எக்ஸ்பெல் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தரப்பும், அது சஸ்பென்ஷன் தான் இன்னொரு தரப்பும் சொல்கிறாங்க. அதிமுக தரப்பில் சஸ்பென்ஷன் சொன்னாங்கன்னா அதை ரிவோக் பண்ணும்போது அந்த சீனியாரிட்டி வந்துடுது, அதனால் 5 ஆண்டுகள் அவர் உறுப்பினராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், லீகல் இஷ்யூஸு. இது கோர்ட் எப்படி பார்க்க போகுதுன்னு தெரியல நமக்கு. அந்த ஆர்டர்ஸ் எப்படி வரும்னு வந்தாலும் அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க. பட் கட்சி 99% கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் சசிகலாவைத்தான் ஆதரிக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் தொண்டர்கள் மத்தியில் 90% மேல் கடுமையான எதிர்ப்பு நிலவுகிறது என்பது அதுவும் உண்மை. ஆகவே இது ஒரு வினோதமான ஒரு சூழ்நிலை. பெரும்பாலான தொண்டர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய 99%க்கும் மேற்பட்ட முக்கியஸ்தர்களும், நிர்வாகிகளும், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர், முதலமைச்சர் உட்பட ஆதரிக்கிறார்கள். ஆகவே அவர் வந்தது என்பது ஒரு அதாவது அந்த ப்ராசஸ் 90% தொண்டர்கள் எதுக்குறாங்க அப்படிங்கிறது சதவீத அளவில் ரொம்ப அதிகமாக தெரியுது. அது எப்படி இல்லை, நான் என்னுடைய கணிப்பை சொல்கிறேன். இதில் இதை சேலஞ்ச் பண்ணலாம். இது டிபேட்டபிள், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. நம்ம பத்திரிகையாளர்களாக நம்ம இந்த விஷயத்தை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று அவங்க கட்சி சொல்கிறது பார்க்கலாம். நம்ம அவங்க தொண்டர்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறது, மக்கள்கிட்ட பேசுகிறது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த ஆதரவு என்பது சசிகலா அவர்களுக்கு இப்பொழுதைக்கு இல்லை. நாளைக்கு அது என்ன நடக்கும் தெரியாது. நான் இப்போ இருக்க சிச்சுவேஷனை சொல்லும் பொழுது பெரும்பாலானவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் 99% மேல் கிட்டத்தட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஆதரிக்கிறார்கள். இது ஒரு வினோதமான சூழ்நிலை. அவங்க இதுக்கப்புறம் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அவங்க. ஏன்னா இது நியமனம் தான், முறையாக தேர்ந்தெடுக்கப்படணும் அவங்க. அதற்கு 14 days பீரியட் இருக்குன்றாங்க. அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கட்சியில் எல்லாருமே கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களும் வாக்களிக்கணுன்றாங்க. இன்றைக்கு நம்முடைய பொன்னையனும் யாரோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 64,000 கிளைக்கழகங்களில் வாக்கெடுப்பு நடத்தணுன்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டங்களில் ஒரு முறை கூட தேர்தல் நடந்தது கிடையாது. அவங்க மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அவர்கள் சார்பாக மற்றவர்கள் நாமினேஷன்ஸ் போடுவாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த முறை அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்க போகிறது என்பது நமக்கு தெரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பத்ரி? இதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் விட்டுடுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இவரை எதிர்த்து அல்லது மாற்றுக்குரல்களை தெரிவிப்பதற்கு அந்த கட்சியில் யாரும் இல்லை. இப்போ அந்த டெக்னிக்காலிட்டிஸ்லாம் முக்கியமே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். நாளைக்கு இதே ஒரு தேர்தல் என்று ஒன்று நடக்காமல் இவர் அதே மாதிரியாக இவருடைய ஒரு நாமினேஷன் மட்டும்தான் இருக்கும், இவர் ஜெயித்து பொதுச் செயலாளராக ஆகிவிடுவார். இப்போ அந்த கட்சி அடிப்படையாக இப்பொழுது இல்லை, அது எப்பொழுதுமே ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை நம்பிய ஒரு கட்சி கிடையாது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இதற்கு இது ஒன்று தான் லாஜிக்கல் பாசிபிலிட்டி. ஏதோ பல்வேறு சாய்ஸஸ் இருந்த மாதிரியும் அதற்கு பிறகாக அதில் பயங்கரமான காய் நகர்த்துதல் மூலமாக சசிகலா அவர்கள் மேலே வந்துட்டதாகவும் நம்ம நினைக்கிறதே தப்பு. அவர்கள் செய்வதறியாது இருக்கிறார்கள் அந்த கட்சியில். இப்பொழுது கூட ஜெயலலிதா இருக்கும் பொழுது எதிர்குரல் என்பது வருவதற்கான வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுப்போம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இருந்தும் ஒருவர் கூட தான் இந்த இடத்தில் சசிகலாவை விட சிறப்பாக இயங்க முடியும், கட்சியை வழிநடத்தி செல்ல முடியும் என்று சொல்வதற்கு வாயற்று போய் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் சசிகலா வந்தா என்ன, யார் வந்தா என்ன?
நம்ம வெளியிலிருந்து பார்த்து இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். செய்வதறியாது இருக்கு அதிமுக அப்படிங்கிறது வேற ஒரு டோன்ல இருக்கு. இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி ஓரியன்ட் பார்ட்டி, தனிநபர்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சி. அது எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட கட்சிகளில் வந்து இது போன்ற ஒரு மாபெரும் தலைவர், செல்வாக்குமிக்க முதலமைச்சர், அவர் இறந்து போன பிறகு ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை வந்து அதை நிரப்புறதுல உங்களுக்கு சிரமங்கள் இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இந்த வாதங்கள் எல்லாமே இப்ப உட்கட்சி ஜனநாயகம் இல்லாத கட்சி அதிமுக, தனிநபரை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி அதிமுக அப்படிங்கறதுலாம் அதிமுகவுக்கு மட்டும் இல்லையா, எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் தான். அதுதான் சொல்ல வரேன். மாநில கட்சிகளா எல்லா பிராந்திய தேசிய கட்சிகளா எல்லா பிராந்திய கட்சிகளுக்கும் பிடித்திருக்கக்கூடிய வியாதி அது. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது. இப்ப மற்ற கட்சிகள்ல வந்து ஓரளவுக்கு ஜனநாயகம் இருப்பது போன்ற தோற்றம் இருக்கும், ஆனா உண்மையா உட்கட்சி ஜனநாயகம் இருக்காது. அதிமுக அது கூட கிடையாது, அதுதான் உண்மை. ஆனா இதை இந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய வெற்றிடத்தை வந்து நீங்க வந்து அவங்க பாயிண்ட்ல இருந்து, நான் வந்து தனிப்பட்ட முறையில் அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏஸ், அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடிய 2 விஷயங்களை உறுதியா சொல்றாங்க. ஒன்று வந்து எங்களுக்கு வந்து வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை இப்போதைக்கு. 2வது வந்து இந்த வேற யாரை போட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து கட்சி வந்து கண்டிப்பா உடையும். இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கிறது. ஆகவே ஆட்சியையும் கட்சியும் காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஆனால் பேசக்கூடிய அனைவருமே ஆஃப் த ரெக்கார்டா பேசும்போது தற்பொழுது சசிகலா அவர்களுக்கு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிருப்தியை உணர்ந்தே தான் இருக்கிறார்கள். காலப்போக்கில் மாறலாம், நாலாவட்டத்தில் மாறலான்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கட்சியை காப்பாற்றுவதும் ஆட்சியை காப்பாற்றுவதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 4.5 ஆண்டுகள் இன்னும் ஆட்சி இருக்கிறது. எம்ஜிஆர் இறந்த பொழுது இது நிர்வாகிகளுக்கு புரிஞ்ச அளவுக்கு தொண்டர்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னு எடுத்துக்கிறாங்க. இல்ல, தொண்டர்களோட பிரச்சனை என்பது வேற. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையில் அவர்கள் 2ஆம் கட்ட தலைவர் என்று யாரையும் காட்டாம போயிட்டாங்க அவங்க. அதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடத்தை வந்து அவங்க எப்படியாவது இட்டு நிரப்பணும். ஆனா தொண்டர்கள் மத்தியில் இன்றைக்கு அக்செப்டபிலிட்டின்னு வாங்க, அது சசிகலா அவர்களே அவங்க அக்செப்ட் பண்ணல. இதுதான் யதார்த்தம். இது எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் நிர்வாகிகள் வெளிப்படையாக பேச முடியாது. ஏன்னா அவங்க சசிகலா அவர்கள் தான் ஒரே பவர் சென்டர். மற்ற பவர் சென்டர்ஸ் இப்போ எம்ஜிஆர் இறந்த பொழுது வந்து ஆரம் வீரப்பன் இருந்தாரு, ஜானகி அம்மாவை சப்போர்ட் பண்ணாரு, ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். இன்று அந்த மாதிரி கிடையாது, ஒரே பவர் சென்டர். இன்னொன்று என்னன்னா, எம்ஜிஆர் இறந்த பொழுது இன்னும் 2 ஆண்டுகள் தான் அவர்களுக்கு ஆட்சி இருந்தது. ஆனால் இப்பொழுது 4.5 ஆண்டுகள் ஆட்சி இருக்கிறது. மற்றொன்று 89இல் இரட்டை இலை இல்லாமல் இருந்த பொழுது அவங்க தேர்தலுக்கு போகும்பொழுது வந்து திமுக தான் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே அந்த அனுபவமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே நம்ம வந்து இன்னும் 4.5 ஆண்டுகள் அவருக்கு பதவி இருக்கிறது பாருங்களா, அதையும் மனதில் வைத்துதான் சசிகலா அவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்ததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏதோ குறுக்கிட்டீங்க. இல்லை, அதாவது எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு அவர்கள் இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடலை. மாற்று கருத்துக்கள் வந்தன. யார் அடுத்த இடத்துக்கு வரணும் என்பதில் ஒரு போட்டி நிலவியது. அதன் விளைவாக கட்சி உடைபட்டது. கட்சி உடையணும்னு நான் சொல்லலை, குறைந்தபட்சம் இந்த இடத்துக்கு நான் தகுதியானவன், தகுதியானவள், தகுதியானவர் அப்படின்னு சொல்றதுக்காகவாவது அந்த சமயத்தில் இருந்தாங்க, பலர் இருந்தாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குரல்கள் எல்லாமே நசுக்கப்பட்டதுன்னு சொல்லல, நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். தாங்களே எதுக்கு வாயை திறப்பானே அப்படிங்கிறதான் இன்றைய ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. நான் அந்த பாயிண்ட்டை தான் நான் முன்வைக்கிறேன். இங்கே நீங்க எல்லா விதமான இதையும் பேசலாம். இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கு, கட்சி ஆட்சி எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு இவர்களை விட்டா ஒருவரும் இல்லைன்னு. தனிநபர் சார்ந்த கட்சினாலும் நம்ம இங்கே என்ன பார்க்குறோங்க, ஒரு ஜெயலலிதா என்பவருக்கு ஒரு கரிஸ்மா இருந்தது, அவரால் வந்து பேச முடிந்தது. இவர்கள் பேசி நம்ம ஒரு வார்த்தை கேட்டிருக்கோமா? அதாவது அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கே கொஞ்சம் தொண்டராக இருக்கட்டும், யாரா வேணுமானாலும் இருக்கட்டும், நம்ம யாரை எலெக்ட் செய்கிறோம், எதற்காக, இதை பற்றி கொஞ்சம் உள்ளூர மறைத்து பேசுபவர்கள்ல ஒருவர் கூட தலைவர் என்ற பெயர்ல ஜெயலலிதா இருக்காங்க. ஜெயலலிதா பேசிட்டு இருக்கிற வரைக்கும் சசிகலா ஏன் பேசணும்? சரி, வேண்டாம், பேச வேண்டாம். இன்னைக்கு காலையில பேசுறாங்களா, நேற்றுக்கு பேசினாங்களா? அதற்கான தேவை எழுப்பவே இல்லையே. இல்ல, அப்படிலாம் கிடையாது. தேவை அப்ப இல்ல அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அப்படி நடக்கவில்லை. எம்ஜிஆர் இருந்த பொழுது ஜெயலலிதா பேசினாரா இல்லையா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க, அது முக்கியம் இல்ல. முதல்ல யார் இவர்கள், அதை பற்றி நம்ம மக்களுக்கு ஏதாவது தெரியுமா? இவர்கள் யாரை கொண்டு போய் தலைமையில் நிறுத்துறாங்க அப்படிங்கறத பத்தினா, அதாவது கட்சி எதற்காக இருக்கிறது? ஆட்சியை பிடிக்க. ஆட்சி யாருக்காக? மக்களுக்காக. அப்ப அந்த ஒரு மக்களோட ஒரு கனெக்டே இல்லாத ஒரு பேக்ரூம் மெஷினேஷன் மட்டுமே செய்யக்கூடிய
பணத்தை மட்டுமே வைத்து ஒரு 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 பெரிய கட்டமைப்பை நிர்வகிக்கக்கூடிய ஒருவரை தூக்கி நாங்கள் மேலே கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லும் பொழுது அது ஒரு பார்வை. நீங்க உட்கட்சி ஜனநாயகம் அப்படிங்கிறது எதிர்ப்பு குரல் வந்தாதான் உட்கட்சி ஜனநாயகம், கட்டாயமா கட்சி உடைஞ்சாதான் உட்கட்சி ஜனநாயகம் உடஞ்சான்னு நான் சொல்லல அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல ஒரு ஸ்பிளிட் வரணும், இல்ல எல்லாரும் ஒரு நானும் வருவேன், நானும் இந்த பதவிக்கு வருவேன்னு சொல்றதுதான் உட்கட்சி ஜனநாயகம். நானும் இந்த பதவிக்கு வருவேன்னு சொல்லும் பொழுதுதான் நாங்க உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இல்ல நாங்கெல்லாம் ஒருமனதாக அவர் முடிவெடுத்து விட்டார், பின்னாடியே போவோம், குனிஞ்சு கும்பிடுவோம், கீழே விழுவோங்கிறது எந்த விதத்துல உட்கட்சி ஜனநாயகம்? அது எந்த கட்சியிலுமே இல்லாத போது அதன் இல்ல அப்படி இல்ல. அதிமுகவுக்கு மட்டும் நம்ம வலியுறுத்த முடியுமா? எல்லா கட்சிகளுடைய வரலாறையும் நம்ம உற்று நோக்குற போது இதுதானே நடந்திருக்கு. இல்ல இதுதான் இப்ப இது இப்ப அதிமுகவோட குறைபாடு என்பது ரொம்ப விசிபிளா அவங்க செய்யறாங்க. உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்பதும் எதிர்குரல் நசுக்கப்படுவது என்பதும் அவங்க ரொம்ப பட்டவர்த்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பத்ரி ஆனால் மற்றவர்கள் நசுக்கப்படுகிறதுன்னு நான் சொல்லலைங்கிறது, நீங்க அதை அப்படி பாக்குறீங்களாங்கிறத நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக நசுக்கப்படுகிறது. குரல் வெளியே வராம இருக்கிறது, இல்ல இவங்களை முன்னிறுத்துக்கலான்னு இவங்களே சமாதானம் பண்ணிக்கிறதும் இருக்கு. நசுக்கப்படுகிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது அப்படிதான் நடந்திருக்கும், நம்ம உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? குரல் நசுக்கப்பட்டு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. நான் என்ன பாக்குறேன்னா, கண்டிப்பாக நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, ஏதோ இந்த உட்கட்சி ஜனநாயகம் இல்லாத இந்த சூழல் என்பதும் ஜனநாயக விரோத சூழல் என்பதும் ஏதோ அதிமுகவுக்கு மட்டும் என்று நாம் பார்க்க கூடாது. வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திமுகலயோ மற்ற கட்சிகளிலோ உங்களுக்கு ஜனநாயகம் என்பது ஓரளவுக்கு இருக்கும், அது கூட அதிமுக கிடையாது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் திருமதி சசிகலா அவருடைய குரலை யாருமே கேட்டதில்லைன்னு பத்ரி சொல்றார். உண்மை, அது பரவலாக வைக்கக்கூடிய விமர்சனம் தான். நாளைக்கு அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார், அந்த கட்சி அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. நாளைக்கு அவர் பொறுப்பேற்ற பிறகு பேசுகிறாரா, அதற்கு அடுத்து சில நாட்கள் அவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் நமக்கு தெரியல. ஏன்னா இன்று சசிகலா அவருடைய தேர்வை குறித்து நாம் வைக்கக்கூடிய அத்தனை விமர்சனங்களுமே இந்தியா பூரா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய விமர்சனம் தான். இடதுசாரிகளையும் பிஜேபியும் தவிர்த்து விட்டு பாத்தீங்கன்னா வேற எந்த கட்சியில உங்களுக்கு குடும்ப அரசியல் இல்ல. இன்னும் சொல்ல போனால் குடும்ப அரசியல் நீட்சியாகத்தான் இதை பார்க்க. குடும்ப அரசியல் எல்லாம் இருக்கலாம், ஆனா ஒரு மக்களோட ஒரு கனெக்ட் இருக்கும். நீங்க யாரை எடுத்துங்க, நீங்க மாயாவதி எடுத்துங்க, நீங்க தேவகவுடாவை எடுத்துங்க, இப்ப யாராக இருந்தா யாருமே மேல வந்தது கிடையாது. ஏன் சோனியா காந்தி எடுத்துக்க மாட்டேங்க? சோனியா காந்தியை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. எனக்கு அவர் மேல தனிப்பட்ட விதத்துல எந்த மரியாதையும் கிடையாது. ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவர் எப்படி லீடரா வராருன்னா, பின்னாடி இருக்காரு, இதே பின்னாடியில இருந்து வேலைகளை செய்வதெல்லாம் பார்க்கிறாரு, நரசிம்மராவ் வராரு. அதன் பிறகு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மக்களோடு போய் பேசுகிறார். அதுதான் அதுக்கு பிறகுதான் அவர் மேல வராரு. இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கே நீங்க அதை விளக்கம் சொன்னீங்கன்னா இன்னும் தெளிவா இருக்கும். ஜெயலலிதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறாங்க, 28 ஆண்டுகள் இருக்கிறாங்க, எல்லா முடிவும் அவங்க எடுக்கிறாங்க, கட்சியுடைய எல்லா அடிமட்ட தொண்டர்களோடும் நேரடி தொடர்பு இருக்கு, இவங்க தான் கட்சி அப்படின்னு இருக்கிற போது இந்த குரல் வருவதற்கான வாய்ப்பே இல்லாத போது இப்பதான் அதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இப்ப இது அவங்க கடந்த காலத்துல செஞ்சிருக்க முடியும்னு நீங்க எப்படி ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பீங்க? நல்லா, ஜெயலலிதா கட்சியில் தலைவராக இருக்கும் பொழுது வேறு யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா? கொள்கை பரப்பு செயலாளர்ல இருந்து ஆரம்பித்து கழக பேச்சாளர்கள்னு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு தேர்தல் பொறுப்பாளர்களாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யாராவது இருந்திருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி என்ன பதவியோ என்ன ஒர்க்கோ இவங்கள்ட்ட கொடுத்தாங்க, இவங்கள்ட்ட என்ன டேலண்ட் இருக்குன்ட்டு அவர்கள் கட்சிக்கு காண்பித்திருந்தார்கள். இப்போ வரக்கூடிய அந்த நேரேட்டிவ் பாருங்க, இவர்தான் பின்னிருந்து எல்லாவற்றையும் இயக்கினார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அதுலயே ஒரு கேலி கூத்து தெரியுது இல்லையா? இல்ல, நான் இதை இன்னைக்கு வந்திருக்க ஒரு செய்தித்தாள் கட்டுரையை நான் மேற்கோள் காட்டி தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். கட்சிக்காரங்க இவர் டேலண்டடு, இவர் தான் எல்லா முடிவும் எடுத்தாரு அப்படின்னு சொல்றதுல கூட நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறதா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதாக சொல்லக்கூடிய இடதுசாரி கட்சி தலைவர் ஒருத்தர் சொன்னாருன்னு அந்த கட்டுரையில இருக்கு. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிற போது அங்க சசிகலா இருந்தாங்க, முக்கியமான பரிந்துரைகளை செஞ்சாங்க, முடிவுகள் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. நீங்க உட்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்றதுக்கும் வெளிக்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்றதுக்கும் மாறுபாடு இருக்கு. அப்ப நம்ம அதை நீங்க நிராகரிக்க வேண்டியதான இருக்கு. இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா, இது லுக், அவங்க தான் சசிகலா அவர்கள் தான் ஜெயலலிதாவுடன் இவ்வளவு நாட்கள் இருந்தார்கள். அவங்க 2014 மக்களவை தேர்தலின் போது எந்த கட்சியுடன் கூட்டணி. இதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லுங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லங்கிறதையும் நீங்க சேர்த்தே நீங்க. கண்டிப்பா அது வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அதைத்தான் சொல்லுகிறேன். முதல்ல சொன்ன இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று எவரையுமே கை காட்டாமல் சுட்டி காட்டாமல் ஜெயலலிதா மறைந்து விட்டார். எம்ஜிஆர் இருந்த பொழுதாவது சிலர் இருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த இடதுசாரி கட்சி தலைவருடைய அந்த கூற்றின் படி பார்த்தாலும் எல்லோருக்கும் தெரியும், அவங்க கூட்டணிக்காக பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஒரு காலத்தில் தமாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், அவர்கள் சசிகலா அவருடையும் தான் பார்த்து பேசியிருக்கிறார்கள். அவங்க இது வரைக்கும் பேசல சார். அவங்க
அவங்க வந்து பொது வாழ்க்கைக்கு இது வரைக்கும் வராம இருந்தாங்க. அதனால நாளைக்கு அவங்க வரக்கூடாதுன்னு நீங்க எந்த விதமான கட்டுப்பாடையும் விதிக்க முடியாது. ஆனா இனிமே பேச மாட்டாங்கன்னு முடிவுக்கு வர முடியாது. இல்ல அது அவங்க செயலாற்ற மாட்டாங்கங்கிற முடிவுக்கு நம்மளால வர முடியாது. நான் சொல்லிக்கிறேன், அவங்க இனிமே செயல்பட மாட்டாங்க, அவங்க இனிமேலும் பழைய மாதிரியே இருந்துருவாங்க, வாய் பேசாம இருந்துருவாங்க, இனிமேலும் பேக்டோர் மெனூரிங் தான் பண்ணுவாங்கலாம் நம்ம இப்ப எப்படி முடிவு செய்ய முடியும்? நாளைக்கு அவங்க பொதுச் செயலராக பொறுப்பேற்க போறாங்க. 2 மாசமோ 3 மாசமோ பொறுத்துருங்க, அவங்க என்ன செயல்படுறாங்கன்னு பொறுத்து அதுக்கு பிறகு வந்து நீங்க வந்து உங்களோட தீர்ப்பை கொடுக்கலாம். நான் உங்களுக்கு வக்காலத்து வாங்கல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சராசரி குடிமகனுக்கு பிரஜைக்கு இருக்கக்கூடிய உரிமை அவருக்கும் இருக்கிறது. அதை வந்து அந்த கட்சி வந்து தீர்மானிச்சிருக்குது. அந்த கட்சியில தொண்டர்கள் கிட்ட வெறுப்பு இருக்குது, எதிர்ப்பு இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் வந்து வேறுபடுறாருன்னா இது உட்கட்சி விவகாரம். நீங்க கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வர்றது உட்கட்சி விவகாரம், யாரை வேண்டுமானாலும் நீங்க வந்து தீர்மானிக்கலாம். ஆனா அதிமுக வந்து ஆளும் கட்சியாக இருக்கிறது. கட்சி தலைமை எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள் நிர்வாக ரீதியான தாக்கங்களை உண்டு பண்ணுகிற போது அங்க தகுதி குறித்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குங்கிறத அவர் சொல்றதுல நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. நான் வந்து பத்ரி சொல்றது வந்து அவர் தப்புன்னு நான் சொல்ல வரலாம். என்ன சொல்றேன், நீங்க இப்பயே ஏன் தீர்ப்பு கொடுக்கிறீங்க? 136 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 4வது முறையாக அந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முதலமைச்சர் இறந்து போய்விட்டார். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களும் அத்தனை எம்பிக்களும் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர் இதுவரை பொது வாழ்க்கையில் இல்லாதவர். நாளைக்கு அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பிரஜைக்கு உரிய உரிமையை கூட அவருக்கு கொடுக்க மறுத்து நாம் எப்படி பேச முடியும்? நான் அவருக்கு எப்படி நான் உரிமை கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல முடியும்? நான் பார்ப்பது என்னுடைய கமெண்ட் வந்து சசிகலா மேலே கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. இந்த கட்சியில ஒருவர் கூட இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு அந்த கட்சியுடைய கீழ்மட்ட தொண்டர் கேட்கிற மாதிரி நானும் ஒரு இடத்துல கேட்கிறேன். ஒருவர் கூட இந்த கட்சியை என்னால் இதை விட சிறப்பாக வழிநடத்தி செல்ல முடியும் என்று சொல்வதற்கு கூட அங்க ஒருவரும் இல்லையா? அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னுடைய கமெண்ட் வேற ஒண்ணுமே கிடையாது. நிர்வாக ரீதியா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அந்த புரிதல்ல உங்களுக்கு நிர்வாக ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச வாய்ப்பையாவது நீங்க வந்து கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கணும், அதற்கு பிறகுதான் அது சம்பந்தமான ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டியது. முதல்வராகவே ஆக்கிங்க, அதெல்லாம் வேற விஷயம். குறைந்தபட்சம் ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸிக்கு குறைந்தபட்சம் ஒருவராவது அதனால அவருக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டால் என்ன நஷ்டம் ஏற்படும்? கட்சியை விட்டு தூக்கி எறிய போறாங்க, எரியட்டும். பட் குறைந்தபட்சமாக இந்த கட்சி இதனால் வரை ஜெயலலிதா அவர்கள் இருந்தார், வழிநடத்தினார், முதல்வராக இருந்தார், பொதுச் செயலாளராக இருந்தார் என்று இறந்து விட்டார். அதற்கு பிறகு இந்த கட்சியையும் இந்த ஆட்சியையும் மிகச்சிறப்பாக கொண்டு செல்ல என்னால் முடியும், சசிகலாவை விட சிறப்பாக என்னால் செய்ய முடியும்னு சொல்வதற்கு அங்கே ஒருவர் கூட இல்லையா? அத சசிகலா ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தானே நீங்க சொல்ல முடியும். வேண்டியது இல்ல. ஒரு இப்ப எங்களுக்கு என்ன கேளுங்களேன், சசிகலா இன்னும் கட்சி பொறுப்பை ஏத்து ப்ரூவ் பண்ணல, நிர்வாக ரீதியா பொறுப்பை ஏத்து ப்ரூவ் பண்ணவே இல்லாத போது சசிகலாவோட நான் சிறப்பா பண்ணுவேங்கிற அளவுகளே இல்லையே. இல்ல அப்படி இல்ல. ஒரு நிமிஷம், ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுத்து இப்ப என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லுவேன் நான் நிச்சயமாக இதை விட சிறப்பான முதல்வராகவும் இந்த கட்சியை இன்னும் சிறப்பாக வழிநடத்தும் என்னால் முடியும் நான் தைரியமா சொல்ல முடியும். யாரை விட சிறப்பா பண்ணுவீங்க? நீங்க இப்பொழுதைக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களை விட பத்ரி சிறப்பா பண்ணுவார்னு சொல்லலாம், சசிகலாவை விட சிறப்பா பண்ணுவார் பத்ரிங்கிறதுக்கான அளவுகளே இல்லையே. வாய்ப்பை இன்னும் உங்களுக்கு கொடுக்கல. அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு பார்த்துட்டு அதன் பிறகுதான் செய்ய முடியும். இல்ல 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 அப்படி எல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு சென்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்படி போட்டி என்பது உருவாகிறது. இவரை விட நான் சிறப்பாக இருக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் ஒருவர் வந்து ஜனநாயகத்துல தன்னை பற்றிய முன்மொழிவை செய்கிறார். இங்கே அதற்கான இடமே இல்லாமல் அனைவரும் ஒரு மனதாக எந்த ஒரு பிரசிடென்ஸுமே இல்லாம எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம நம்முடைய ஸ்ட்ரக்சர் அப்படி ஆயிருச்சு. இல்ல இது நீங்க 33 ஆண்டு காலம் ஒரு டார்மன் பாலிடிக்ஸ்ல இருந்துட்டு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க குறிப்பிட்ட கால அவகாசமே கொடுக்காம சசிகலாவை விட சிறப்பா நான் கட்சியை நிர்வகிப்பேன், சசிகலாவை விட நான் நிர்வாகத்தை சிறப்பா நிர்வகிப்பேன்னு யாரு சொல்லுவாங்க? அந்த அளவுகோலே இல்லையே. ஏற்கனவே கட்சியில ஏற்கனவே ஆட்சியில ஏற்கனவே முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தர் சொல்லிருக்கலாமே. இல்ல குறைந்தபட்சம் இல்ல எனக்கு பத்ரி பேசுறது வந்து லாஜிக் இடிக்குது. அதாவது இது எல்லாத்தையுமே அந்த கட்சி தானே முடிவு பண்ணணும்ன்ற. நாளைக்கு அவர் முதலமைச்சராக வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது வேண்டுமானால் இந்த விமர்சனத்தை வைக்கலாம். அப்போ கூட எனக்கு சிக்கல் இருக்குது அதுல. என்னன்னா நாளைக்கு அவங்க முதலமைச்சராக கூட வர முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. என்னன்னா நான் முடிச்சிடறேன். அதாவது வந்து அவங்க எம்எல்ஏஸ் இருக்காங்க, எலெக்டட் எம்எல்ஏஸ் வந்து நாளைக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க, நாளைக்கு அவர் பொதுச் செயலாளர் ஆகிறார், 2 வாரங்கள் 3 வாரங்கள் கழித்து அவங்களோட லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி கூடி புது லெஜிஸ்லேச்சர் லீடர் எங்களுக்கு இவங்க தான் போய் கவர்னர் ஓபிஎஸ் கொடுக்குறாரு, நீங்க இன்வைட் பண்ணி தான் ஆகணும். அது பத்தி உங்களுக்கு 1000 விமர்சனம். நான் அதை எதிர்க்கவே இல்லை. இப்ப அவங்களுடைய கடந்த காலத்தை வைத்து எதிர்காலத்தில் அவங்க இப்படிதான் செயல்படுவாங்க நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்ன்ற கொஞ்சமாவது அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? அந்த புரிதல் வேணும்ன்றார் அவர். கடந்த கால செயல்பாடுகள் அடிப்படையிலேயாவது ஒரு குறைந்தபட்ச புரிதலாவது உட்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வேணும். கட்சியே என் மாசம் அவங்கள சப்போர்ட் பண்ணும்போது நம்ம எப்படி இதுல ஒரு எல்லை கோட்டை தாண்டி பேச முடியும்? இல்ல அதனாலதான் நான் அந்த கட்சியை கிரிட்டிசைஸ் பண்றேங்கிறேன், வேற ஒண்ணுமே கிடையாது.
அதாவது இவ்வளவு பேர் அந்த கட்சியில என்னென்னவெல்லாம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மேல நமக்கு கிரிட்டிசம் இருக்கலாம். ஆனால் ஒருவர் கூட தங்களை பற்றிய ஒரு அபிப்பிராயமோ ஒரு பிம்பத்தையோ அவர்கள் முன்வைக்காமல் எல்லோரும் போய் இங்கே இவர்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் இப்ப நீங்க நேரு காந்தி ஃபேமிலி அப்படிங்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆறாவும் இல்லாம ஒன்றுமே இல்லாமல் அதுதான் நான் பார்க்கும் பொழுது, அப்ப இவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்கு ஏற்படுது. வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பார்வையில நீங்க பாக்குறீங்க, அது நம்பிக்கையின் அடிப்படையிலானது அப்படிங்கிறது அங்க கட்சியினருடைய கருத்தாக இருக்கு. ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் உள்ளது அப்படின்னு சொல்லி பிரதமர் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதிமுக தொண்டர் ஜோசப் அப்படிங்கிறவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதுல நீதிபதி சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான கருத்துனா, ஜெயலலிதா சாவில் மர்மங்கள் உள்ளன என்று பொதுமக்கள் சந்தேகப்படுகின்றனர். தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதாவின் சாவில் எனக்கும் பல சந்தேகங்கள் உள்ளன அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றார். எப்படி பார்க்கலாம்? இது நிச்சயமாக மக்கள் பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கு. இது அதை நீதிபதி அதை சரியாக பிரதிபலித்திருக்கார். நீங்கள் வரிசையாக என்னென்னவோ ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எந்த விதமான தகவலும் வெளியில் கொடுக்கவே இல்லை. எக்ஸப்ட் அந்த கட்சியிலிருந்தும் அந்த மருத்துவமனையிலிருந்தும் சில அறிக்கைகள் வந்தது. அதிலெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக எக்கச்சக்கமான குழப்படிகள் இருந்தன. ஆனால் ஒரு வெயில் ஆஃப் சீக்ரஸி அப்படியே எந்த ஒரு அஃபீஷியலையும் இவங்களை பார்த்ததாகவே இல்லை. ஆனாலும் என்னென்னவோ ஃபேப்ரிகேட்டடான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. கவர்னரே பார்த்தது மாதிரி எனக்கு தெரியல. மினிஸ்டர்ஸ் எல்லாம் போனாங்க, எதிர்கட்சி தலைவர்லாம் போனாங்க, யாரும் உள்ள எதுவும் பார்க்கல. இறப்புக்கு பிறகு கண்ணீர் காவிய கதைகளெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் ட்ரம்ப்ட் அப் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்தது. வரிசையா பத்திரிகையில எல்லாம் அவங்க பிரத்யேக பேட்டி எடுத்த மாதிரி. நிச்சயமா, அதாவது இதில் ஒன்றுமே கூட இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ரொம்ப இயல்பான உடல் நோய்வாய்ப்பட்டு இறுதியாக மரணம் என்று. ஆனால் ஏதோ காரணத்துக்காக ஒரு 2.5 மாதத்துக்கு மேலே அங்கே ஒரு மூடு மந்திரம் நிகழ்ந்தது. அதை யாருமே மறுக்க முடியாது. அவர்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபிகராக, ஒரு ஜெயலலிதா என்ற தனிநபரை பற்றி நம்ம இப்படி பேசணுங்கிறதுல அவருடைய சொந்தக்காரர்களுக்கு தான் அது பிரச்சனை, நமக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது. ஆனால் அவர் அப்பொழுது தமிழகத்தின் முதல்வராக இருந்தார். அப்போ இது உண்மையிலேயே இந்த பொதுநல வழக்குக்கு ஒரு சரியான ஸ்பேஸ் இருக்குது. முக்கியமான விஷயம், ஒரு ஒரு கோர்ட்டில் ஒரு அப்சர்வேஷன் தான் இது. ஒரு நீதிபதி கொடுக்குற அப்சர்வேஷன். ஆனால் அதுக்கு உடனடியாக அதுக்கு ஒரு பவர் வந்துடுது. இதற்கான பதிலை மாநில மத்திய அரசுகள் ப்ராப்பராக கொடுத்தாகணும். நமக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியாக ஒரு முக்கியமான ஒரு அரசமைப்பு சட்டத்தின் வாயிலாக பதவியில் இருக்கிற ஒருவருக்கான உடல்நிலை பற்றிய ஒரு சரியான ஒரு ரிப்போர்ட் கூட இல்லாம நம்ம நடந்திருக்கோமே இவ்வளவு நாளைக்கு அப்படிங்கிறது இந்த அரசுல யாரோ ஒருவருக்காவது உறுத்தணும். இது நிச்சயமாக ஒரு முக்கியமான வழக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாம், இது ஒரு முக்கியமான வழக்கு தான். நீதிபதி அது விடுமுறை கால நீதிமன்றம், அதைத்தான் அவர் இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாதுன்னு அவர் நீதிபதி சொல்லியிருக்கிறார். அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, அது ஆர்டிஓ விசாரணை நடத்தப்படலை, நான் நீதிபதியாக இந்த வழக்கை விசாரித்தால் எக்ஸியூம் பண்ணுவோம், பாடியை தோண்டி எடுத்து விசாரிக்கணும், உத்தரவிடுவேன், தொடர்ச்சி அந்த வழக்கை இவரை விசாரிக்கிறதா இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைமை நீதிபதிக்கு அவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு. இதுல நான் ரொம்ப முக்கியமா பார்க்கறது என்னன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்புனதை தாண்டி பிரதமர் அலுவலகத்திற்கு அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். வழக்கமாக இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்னு வரும்போது அதை தவிர்த்துட்டு தான் கோர்ட் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணும். ஏன்னா நீங்க பிரதமர் அலுவலகத்தை நேரடியாக அவங்க மனுதாரர்கள் போடுவாங்க, ஆனால் எதிர் மனுதாரர்களாக ரெஸ்பாண்டன்ஸ்ல பிஎம்ஓ ரிலீவ் பண்ணிட்டு தான் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. நேற்று அதுவும் அவர் பண்ணியிருக்காரு. ஆகவே நீதிபதி அவர்கள் இந்த விஷயத்துல அவர் இதில் தனி கவனம் செலுத்துறார், அது நமக்கு தெளிவா தெரியுது. பட் சப்சிக்வெண்ட் டேஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது நம்ம சொல்ல முடியும். ஏனெனில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது டிராஃபிக் ராமசாமி அவர்கள் போட்ட வழக்கில் முதலில் விசாரித்த ஒரு டிவிஷன் பெஞ்ச் முதலமைச்சர் உடல்நிலை பற்றி தெரிந்து கொள்ள மக்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ அட்வொகேட் ஜெனரல் இது பேஷண்டோட பிரைவசின்னு சொல்லும்போது அதை நிராகரித்தது அந்த பெஞ்ச். பட் 2-3 நாட்கள் கழித்து வேறொரு பெஞ்ச், ஐ திங்க் தலைமை நீதிபதி பெஞ்சுக்கு போகும்பொழுது அவங்க அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது பப்ளிசிட்டிக்கானு சொல்லி அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆகவே நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதிபதி அவர்கள் அவருடைய ஒப்பீனியன் தான், அது ஆர்டர் இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாக வரும் நாட்களில் வேற பெஞ்ச், இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு தான் போகுது. அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல.
பட் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது வந்து உங்களுக்கு வந்து ஜெயலலிதா மாதிரியான ஒரு மிகப்பெரிய தலைவர்களுடைய மரணத்தில் வந்து நம்ம வந்து சந்தேகம் இருக்குலாம் சாதாரணமாக சொல்கிறோம். பட் நீங்கள் வந்து பாடியை எக்ஸியூம் பண்ணி இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, போஸ்ட்மார்ட்டம்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை எக்ஸியூம் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கின்ற உத்தரவை வந்து இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அடுத்த அமர்வுகளை வந்து அப்படிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிப்பது என்பது அவ்வளவு சுலபமா என்று தெரியவில்லை. இன்னொரு விஷயம், உச்சநீதிமன்றத்திலும் இந்த வழக்கு இன்றைக்கோ அடுத்த வாரமோ வர இருக்கிறது. ஆகவே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. 2 ஐடென்டிக்கல் பெட்டிஷன் இருந்ததுன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் தான் ஹியர் பண்ண முடியும். அது அதனால நம்ம வந்து அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் பத்ரி சொன்ன மாதிரி வந்து இது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட். இது மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னா கூட எந்த ஒரு தனி மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை குறித்து இன்னொருத்தர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அது ரகசியமா இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம வந்து ஏத்துக்கலாமா? அதே மாதிரி மிக மிக முக்கியமான மருத்துவர்கள்லாம் வந்து சிகிச்சை அளிச்சிருக்கிறாங்க, அவங்க தான் அறிக்கைகள் கொடுத்திருக்கிறாங்க. இருந்த இடமும் ஒரு ஒரு ரகசியமான ஒரு இடம் இல்லை. வீட்டில் இருந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிற போது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் இருந்திருக்கிறாங்க, எல்லோருடைய கண்காணிப்பிலும் இருந்திருக்கிற போது இந்த சந்தேகங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? புகழ்பெற்ற மருத்துவமனை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல, சொன்னால் சரியாக இருக்காது இந்த இடத்துல. ஆனால் நீங்கள் வந்து ஆன் ஓத், நீங்கள் பிரமாணம் எடுத்துக்கொண்டு நீங்கள் உண்மை என்ன என்று இப்போ ரிச்சர்ட் பீல் வந்திருக்காரு, அவர் யாருக்கும் பயப்படணுங்கிறது இல்லை. அவரை கூப்பிட்டு இங்கே விசாரிங்க. நான் வந்து இதில் மர்மம் அப்படிங்கிறதுக்குள்ளே போல, அவருடைய உடல்நிலை எப்படி இருந்ததுங்கிற ஒரு குறைந்தபட்ச உண்மையாவது வரும். ஓகே, எய்ம்ஸ் மருத்துவர்கள்ட்டையும் கேட்கலாம் அதெல்லாம். இது வந்து ஒரு அரசியலாக்கப்பட்ட ஒரு சூழலாயிடுது. அவர் என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறார், அவர் திரும்ப வருவாரா போன்ற பல்வேறு விஷயங்களுக்கான விடை வேறு மாதிரி இருந்திருந்தால் இங்கே அரசியல் வேற மாதிரியாக ஆயிருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கதையாடல் அங்கே தேவைப்பட்ட பொழுது சில செயல்கள் நடந்திருக்கின்றன. அது என்னங்கிறதுக்கான உண்மை ஒரு வெள்ளை அறிக்கை வரணும்னு இங்கே எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டிருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு வெற்றிடத்தில் வரலை இந்த குரல். அப்போ இதற்கான சரியான பதிலை ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்லணும். நீங்க மாறி இருக்கிற அரசியல் சூழலோட இதை ஒப்பிட்டு பார்க்குறீங்க. கட்டாயமா இப்போ வந்து இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, மணி சொல்லும் பொழுது முந்தைய பெஞ்ச் எப்படி நடந்ததுன்னு, ஜெயலலிதா மரணம் என்பது பல இடங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. பலருக்கு குரல்கள் வரப்போகின்றன, பேசாதவர்கள் பேசப் போகிறார்கள், கேள்வி கேட்காதவர்கள் கேள்வி கேட்கப் போகிறார்கள், கடுமையான கேள்விகளை கேட்கப் போகிறார்கள். அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு பல அமைப்புகள் ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட போகின்றன. அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். மாறி இருக்கிற அரசியல் சூழலோட ஒப்பிட்டு பத்ரி பார்க்கிறார், அதனால இந்த வழக்குடைய முக்கியத்துவம் இன்னும் கூடுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, நான் அப்படி பார்க்கல. அது வந்து இந்த அரசியல் மாறி இருப்பதாக கருதப்படும் அரசியல் சூழலினால் நீதிமன்றம் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது என்று நான் பார்க்கவில்லை. இதில் ஆரம்பத்திலேருந்தே வந்த சிக்கல் என்னன்னா, இந்த விஷயத்தை வந்து டிரான்ஸ்பரண்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணல. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது ஒவ்வொரு முறையும் அப்போலோவுடைய பிரஸ் ரிலீஸை வந்து மாநில அரசு கொடுத்தது. இதுவே தவறு. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹெல்த் செக்ரட்டரியோ ஹெல்த் மினிஸ்டரோ வந்து பிரீஃப் பண்ணியிருக்கணும். ஆரம்பத்திலிருந்தே அதில் மூடு மந்திரம் இருந்தது என்பது உண்மை. ஆனால் அதனால வந்து அந்த மரணமே வந்து மர்மமானதா என்ற கருத்து வந்து எந்த அளவுக்கு நியாயமானது என்றும் புரியவில்லை. ஏன்னா அதில் வந்து ஹோல் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன்வால்வ்டு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லை, எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க, ரிச்சர்ட் பீல் வந்துட்டு போயிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணியிருக்காங்க. ஆகவே இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாத விஷயத்தை வைத்துக்கொண்டு அதில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் நடந்து விட்டது, ஒரு ஃபவுல் பிளே நடந்துட்டதுன்னு நம்புவது வந்து இப்பொழுது நம்புவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நானும் அது சொல்லலை. சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸ் இருக்குது. இது வந்து சப்சிக்வெண்ட் டேஸ்ல இது என்ன மாதிரியான, ஏன்னா இவர் தனி நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து ஹைகோர்ட்டோட கருத்தாக தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும், அவர் தன்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொன்னாலும். பட் இது வரும் நாட்களில் வந்து எப்படி வந்து இதை சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை தான் நான் சொன்னேன், பிஎம்ஓ வந்து இப்போ வந்து அதுல வந்து அவங்க வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணி ஆகணும். அப்ப வந்து விஷயங்கள் வந்து வேற மாதிரி தான் உங்களுக்கு ஷேப் அப் எடுக்கும். சப்சிக்வெண்ட் பெஞ்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, நீதிமன்றம் எப்படி கையாள போகுது பொறுத்து தான் இது வந்து இந்த டெம்போ அப்படியே மெயின்டைன் ஆகுமா நமக்கு தெரியாது. நமக்கு பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் செலுத்த இன்றே கடைசி நாள். நவம்பர் 8ஆம் தேதி அறிவிப்பு முடிஞ்சு கொடுக்கப்பட்ட அவகாசம் 50 நாட்கள் இன்றோடு முடிகிறது. 50 நாட்கள்ல பெற்றுக்கொண்டது என்ன, இழந்தது என்ன, எப்படி பார்க்குறீங்க? இழந்தது அதிகம், பெற்றுக்கொண்டது என்ன என்பது மோடிக்கே வெளிச்சம். போக போக தான் எனக்கு தெரியும். ஏன்னா நாளொரு மேனி பொழுது ஒரு பேச்சு, கிட்டத்தட்ட 120 முறைகளுக்கு மேல் வந்து அறிவிப்புகளை மாற்றியிருக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு சாமானியன் வாழ்க்கை இது போன்று சின்னாபின்னமானது இதுதான் முதல் முறை. அவசர நிலை காலத்தில் கூட வந்து உங்களுக்கு இது போன்ற பாக்கெட்டில் இருக்க காசை பிடுங்கிட்டு தெருவில் நிற்க வச்சது கிடையாது.
தங்களுடைய பணத்தை எடுப்பதற்காக மக்கள் பிச்சைக்காரர்களைப் போல் தெருவில் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்திய பெருமை அவருக்குத்தான் உண்டு. 30 நாட்களில் நான் நிலைமை சீராடவில்லை என்றால் தூக்கில் தொங்குவேன், என்னை கொளுத்துங்கள் என்றெல்லாம் பேசினார் அவர். நாளைக்கு நாட்டு மக்களுக்கு அவர் பேசப் போகிறார் என்று தகவல் வந்திருக்கிறது. நாளைக்கு அவர் என்ன வீரவசனம் பேசுவார் என்பதை நாளைக்கு கேட்டுவிட்டு தான் நம்ம அடுத்த கருத்தை சொல்ல முடியும். அடிச்சு நொறுக்கிட்டார் மணி. அனைத்து மக்களும் 125 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்னாபின்னப்பட்டிருக்காங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக நிறைய பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எனக்கெல்லாம் ஒரு பாதிப்பும் கிடையாது. நியாயமாக சொல்லுவோம், நம்ம இந்த ரூமில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெற்றது என்ன அது நான் ஒத்துக்கிறேன் மணியோட. இனிமேல் அடுத்த மாதத்தில் தான் நமக்கு அது தெரிய போகிறது. முதல்ல இது நிலைமையை எவ்வளவு விரைவாக இனி சீரடைய வைக்க போகிறார்கள்ங்கிறது தான் வந்து இங்கே குரூஷியல் பாயிண்ட். நாம் வந்து ஒரு நிமிஷம் இதில் வந்து ஒரு சைடு எதுவும் எடுத்துக்காம, இது ஏதோ சில காரணங்களுக்காக தீட்டப்பட்டது என்றால் என்னென்ன காரணம்னு சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நடந்ததா இல்லை அதை தாண்டி என்ன நடந்திருக்கிறதுங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு அறிக்கை வேணும். தைரியமாக நம்ம அதை கேட்கலாம். அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறீர்கள், எந்த விதத்தில் இந்த அடிப்படை இந்த மாரல் ஃபைபர் பயங்கரமாக கீழான நிலைக்கு போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த மாற்றம் இந்த 50 நாள்களையுமே நம்ம பார்த்தது எந்த விதத்தில் வங்கிகளும் வங்கியில் இருக்கக்கூடிய பல பெரும்பான்மை அதிகாரிகளும் பணம் படைத்தவர்களும் ஒன்றாக சேர்ந்து சிஸ்டத்தை என்ன பண்ணாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இந்த நாடு என்றால் இது ஒரு மாரல் ஸ்டான்ஸ் எடுத்துக்கொண்டு மோடி என்பவரால் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. கம்ப்ளையன்ஸ், டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ், வரி கட்டி கருப்பு பணம் இல்லாமல் ஆக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை மட்டும் கொண்டு வர முடியுமா? அடுத்தடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறார்? இதனால் சாமானியனுக்கு என்ன நன்மை? 50 நாள் பட்ட கஷ்டம் அல்லது இன்னும் 2 மாதம் இருக்க போகிறதா தெரியல. ப சிதம்பரம் சொல்ற மாதிரி இன்னும் 6 மாசம் 8 மாசம்ங்கிறத நான் நம்பல. இல்ல, விமர்சனமே இந்த 50 நாள் கஷ்டம் அப்படிங்கிறத முன்கூட்டியே அரசு யோசிச்சிருக்காதாங்கிறதானே விமர்சனம். முன்கூட்டியே அரசு யோசித்திருந்திருக்கலாம். இருந்தாலும் அதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்தார்களா, இல்லது இந்த கஷ்டம் இருக்கட்டும் ஏன்னா வேற எந்த வழியிலையும் இதை மாற்ற முடியாது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, சரி இந்த 50 நாள் கஷ்டப்பட்டாச்சு, இனி என்ன ஆக போகிறதுங்கிற கேள்வி வந்து நான் மற்ற எல்லாரோடையும் சேர்ந்தே வைக்கிறேன். அதை நம்ம கவனமா அப்சர்வ் பண்ணணும். இல்லை என்றால் அதற்கு பதில் மோடி சொல்லித்தான் ஆகணும். அது ஓடி ஒளிஞ்சிட முடியாது. இது வந்து ஒரு கிளியர் எலக்டோரல் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் அடுத்து அவர் மிகப்பெரிய மேண்டேட் எல்லாம் சந்திக்க வேண்டும். உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஆரம்பித்து பஞ்சாப், உத்தராகண்ட், கோவா விட்டுடுவோம். அதற்கு பிறகு குஜராத் வரப்போகிறது. அடுத்த வருடத்துடைய 2017 இறுதியில வரப்போகிறது. இந்த தேர்தல்கள் உள்ளிருந்து இருக்கக்கூடிய முணுமுணுப்புகள், எதிர்ப்புகள் அனைத்தையும் அவர் எதிர்கொள்ள வேண்டும். அப்ப அவர் என்ன, அவருடைய கேம் பிளான் என்ன சத்தியமா எனக்கு தெரியல. அவர் என்னெல்லாம் நினைத்து இதை பண்ணாருங்கிறது தெரியல. அதனால நம்ம வந்து வெளியில இருந்து தான் பார்க்கணும். இதுல என்ன மிகப்பெரிய மாற்றம் வந்துவிட போகிறது. அது வரலன்னா இட்ஸ் a failure. இப்ப 50 நாள்ல வரலங்கிறத நீங்க 50 நாள்ல வந்து ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. எக்ஸப்ட் இந்த பணத்தை வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். 50 நாள் என்ன பண்ணிருக்க முடியும்? அவரும் வந்து சொன்னது வந்து இந்த 50 நாள் இந்த சேஞ்ச் நடக்குது, அதன் பிறகும் பல முடிவுகளை எடுத்தாகணும். அது என்னென்ன, இந்த 50 நாளுடைய இறுதி என்ன, இன்றைக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு தெரியாது, ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு என்ன பணம் என்ன ஆயிற்று, அதன் பிறகு என்ன வரி வருவாய் அதிகமாயிருக்கு, சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மட்டும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வாங்கினாங்க, அந்த செயல் மட்டும் நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆன்லைன் பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து 300% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது நிதியமைச்சருடைய கருத்து. இன்னைக்கும் என்ன சொல்லியிருக்காரு நிதியமைச்சர்னா, வரி வருவாய் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு 50 நாட்கள்ங்கிற ஒரு குறுகிய கால இடைவெளிக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ப்ரோக்ரஸ் இருக்கிற போது ஒரு நீண்ட கால பயன்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் ஆன்லைன் பரிவர்த்தனை அதிகரிப்பது மட்டுமே வந்து பொருளாதாரத்துக்கு வளர்ச்சியின் குறியீடு என்று பார்த்தால் அது தவறு. இந்தியா மாதிரி கேஷ் எக்கானமியே வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் திடீர்னு நீங்கள் வந்து டாப் டவுன் வாங்க மேலேருந்து கொண்டு வந்து திணிக்கிறீங்க. இந்த 50 நாட்களில் ஏன் மக்கள் அங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லாமல் போயிருக்காங்க. இன்னும் 2 மாதங்களில் மறுபடியும் அவங்க கேஷுக்கு போகலாம். எதற்காக மோடி இதை செய்தார் என்பது யாருக்குமே தெரியவில்லை. மோடிக்கே தெரியுமா என்பது மோடிக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது என்னென்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு. பிரதமர் அவர்கள் நவம்பர் 8ஆம் தேதி பேசியதுலேருந்து நேற்று அவர்களுடைய அமைச்சர் ஒருவர் பேசியது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றி பேசுகிறாங்க. அந்த மாற்றி பேசுகிறத நியாயப்படுத்துகிறாங்க.
ஒவ்வொரு நாளும் ஒரு பேச்சு பேசுறாங்க. அவங்க 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு வேணா டெபாசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 20ஆம் தேதி வந்து இனிமே 5000 ரூபாய்க்கு மேல பண்ண முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தா அது அடுத்த நாள் வாபஸ் வாங்குறாங்க. ஆகவே இது என்னன்னா இதனுடைய நீண்டகால பலன்கள் வந்து ரொம்ப மோசமா இருக்க போகுது. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது சரியான கருத்து. அவர் வந்து 6 மாதத்துல நிலைமை சீராடியாது, அதுக்கு மேல போகுன்றாரு. பிரச்சனை அது கூட கிடையாது. இப்ப நீங்க வந்து இந்த எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப மறுபடியும் வந்து ஏடிஎம்லாம் திறந்து வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்துருச்சுன்னா நிலைமை சரியாயிடும். கிடையாது. ஏன்னா அந்த செயினை உடைச்சிருக்கோம் நம்ம. இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து மறுபடியும் வந்து அது எப்படி வரப்போகுது, என்ன ரூபத்துல வரப்போகுதுன்றது யாருக்கும் தெரியாது. அருண்ஜேட்லி அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றாரு, பழைய பணப்புழக்கம் வரப்போறது இல்லை, அந்த லிக்விட் ஃப்ளோ இல்லைன்றாரு. அப்படின்னா அது பயமா இருக்கு. அப்படின்னா வந்து நீங்க எல்லாரையும் வந்து நீங்க வந்து மின்னணு பரிவர்த்தனைக்கு, கிரெடிட் கார்டுக்கு, டெபிட் கார்டுக்கு, இ வாலெட்டுக்கு புஷ் பண்றீங்க. அது எப்படி சாத்தியமாக போயிருது? நேற்று அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்படின்னா வந்து ஒரு பாயிண்டட் கொஸ்டினுக்கு அந்த பழைய மணி ஃப்ளோ இருக்காதுன்னு சொல்றீங்களா, அது இருக்காதான்னா கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா, இல்ல அதை ரிசர்வ் பேங்க் முடிவு செய்யுன்றார். அதாவது வந்து போன 10 நாட்களுக்கு முன்பு அவர் பேசும்போது ஹிந்துஸ்தான் டைம்ஸோட கருத்தரங்கத்தில் பேசும்போது அந்த பழைய லிக்விடிட்டி இருக்காதுனாரு. நேற்றைக்கு வந்து அவர் சொல்றாரு அதை ரிசர்வ் பேங்க் தான் முடிவு செய்கிறார். ஆகவே அவர்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு இல்லைன்ற ஒரு சூழல் இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம டிமானிட்டைசேஷன் அறிவித்த பிறகு ஒரு 10 நாட்கள் வேலை செய்த ஏடிஎம்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏடிஎம் கூட வேலை செய்யல. இப்ப 3வது சேலரி டேக்கு நம்ம போறோம் ஜனவரியில். என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. இதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம்ல ரொம்ப மோசமா தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு பல இடங்கள்ல வந்து வேலை வாய்ப்புகள் போயிருக்குது. அன்ஆர்கனைஸ் செக்டார்ல கேஷ் எக்கானமி மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ் செக்டார்ல வந்து நிறைய பேர் வேலை இழந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் இதனுடைய பலனை நம்ம பார்க்கணுமே ஒழிய நாளைக்கே ஏடிஎம் திறந்துடுச்சுன்னா டிமானிட்டைசேஷன் வெற்றி நம்ம சொல்லிட முடியாது. 2 விஷயம் சொல்லுங்க. அறிவிப்புகள் தொடர்பான அந்த குழப்படிகள் இருக்கு இல்லையா, மாறி மாறி அறிவிப்புகள் வெளியிட்டது. நீங்க அவசர சட்டம் கூட பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு வைத்திருந்தீங்க அப்படின்னா முதல்ல 50,000 ரூபாய் நாங்க, அப்புறம் வைத்திருக்கக்கூடிய சதவீத அளவுக்கு ஃபைன்னு சொன்னாங்க, 4 ஆண்டு சிறைன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி நேத்து வந்து சிறை தண்டனை கிடையாது, 10,000 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான அறிவிப்பு தொடர்பான குளறுபடிகள் அது என்ன, ஏன் அதை செஞ்சாங்கிறது ஒரு விளக்கம். இன்னொன்னு, நீண்ட கால பலன்னு பேசுகிற போது இயல்பா தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த பாதிப்புமே இல்லை ஆனா நீண்ட கால பலன் வருகிறது. அது குறைச்சலா இருந்தா கூட அது பெரிய அளவுல தெரியாது. இங்க ஒரு மிகப்பெரிய அளவுல சிறுதொழில் பாதிக்கப்பட்டிருக்கு, ரொக்கம் சார்ந்த எல்லா பண பரிவர்த்தனைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல இருந்து அவங்க ரீகெயின் ஆகுறதுங்கிறது, மேல வர்றதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிற போது அந்த நீண்ட கால பலன்கிறது வந்து வருடங்கள் அளவுல அது இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ முதல் விஷயம், ஏன் இவ்வளவு மாற்றி மாற்றி பேசினார்கள் அப்படிங்கிறது வந்து இது ஒரு போர்க்கால நடவடிக்கை. நாட்டில் இருக்கிற அனைவரையும், ஈவன் சுதந்திர போராட்ட காலத்தில் கூட நாட்டில் உள்ள அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் தொடப்பட்டார்கள்னு சொல்ல முடியாது. நம்ம சில சிறு கிராமங்கள்லாம் ஒரு டீசென்ட்ரலைஸ் செட்டப்பில் அது மாட்டுக்கு ஏதோ ஓடிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இத்தினூண்டு ஒரு இடத்துல வரைக்கும் கூட இந்த பிரச்சனை போய் அவங்கள தொட்டிருக்கு. இது ஒரு வரலாறு காணாத மிகப்பெரிய விஷயம். இது நடந்திருக்க வேண்டுமாங்கிறத தள்ளி வச்சிருவோம். இது நடந்த போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது ஒரு போர். இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒரு மூவ் எடுக்கிறது, அதற்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு ஃப்ளோட்டர், அந்த ஒரு ஐடியா சாமானிய மனிதனுடையும் பண தொடர்பு இருக்கிறதுனால. ஆமாம் ஆமாம். இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அவங்க ஒரு அறிவிப்பு சொல்லி அதற்கு என்ன ரியாக்ஷன், அது சரியாக செயல்படுதா. ஏன்னா முதல்ல வந்து இப்போ நம்ம எல்லாரும் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம கிரிட்டிசத்தை தாண்டி வந்துட்டோம்னா, இதையே செய்திருக்கணும் அப்படின்னு பேசினோம்னா நம்ம அதை தாண்டி போக முடியாது. இது செய்வது அவசியம் அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அதற்கடுத்து ஒவ்வொரு நாளும் வேற என்ன செய்திருக்க முடியும். ஒரு வங்கிகள் இப்படி இயங்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல போறோம். வங்கிகள் அப்படி இயங்கிச்சா? வங்கிகளுக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிஷனரி பவரை வைத்துக்கொண்டு பல்வேறு இடங்கள்ல பணப்பரிமாற்றத்தில் நிறைய குளறுபடிகள் செய்யப்பட்டிருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் இப்பன்னா, அது எல்லாத்துக்கும் ட்ரெயில் இருக்கு, டாக்குமெண்டேஷன் இருக்கு. இன்றைக்கு ஆக்ஷனபிளா அதன் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா, அதற்கான பேண்ட்விட்த்னு சொல்லுவோம் இல்லையா, இவ்வளவு சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறதை வைத்துக்கொண்டு ஏதாவது செய்ய முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் குறைந்தபட்சம் அதெல்லாம் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. நம்பர் 1, நாளைக்கு ஏதாவது செய்யலாம் அதை வைத்துக்கொண்டு. ஓகே, அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இது இன்னும் சிறப்பாக முடிவெடுத்திருக்கலாமே அப்படின்னா அது நான் ஒத்துக்கிறேன். நான் அதில் வந்து திரும்ப திரும்ப அதை நான் டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. அதில் நான் வந்து ஒரு ஸ்டெப் தள்ளி நின்று பார்க்கிறேன் இதில் என்ன நடந்ததுன்ட்டு. இது தினசரி ஏன் இந்த நேற்று வரைக்கும் சிறை தண்டனை அது தேவையே இல்லை. பட் யாரோ ஒரு அது வந்து மோதியோ அல்லது அவருக்கு அறிவுரை சொல்றவரோ அதை சொல்லி அதை ஃப்ளோட் பண்ண உடனே வரக்கூடிய அந்த கோப எதிர்வினையை பார்க்குறாங்க, உடனே பின்வாங்குறாங்க. இட்ஸ் ரெஸ்பான்சிவ் மெக்கானிசம். அது பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. என்ன அப்போ நம்ம வந்து தினசரி அதை எந்த மூவ் சரியா இல்லையோ அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
நம்ம மட்டும் இல்லை, தொலைக்காட்சியில் அனைத்து தொலைக்காட்சிகள்லையும் தெருவோர டீ கடைகள்லையும் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அதை நான் பெரிய தப்பா நான் பார்க்கல, இந்த குழப்படிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா இது வந்து டாக்டிக்கலா ஒவ்வொரு நாளைக்கு நீங்க ஒவ்வொன்று செய்யணும். இப்போ ரெண்டாவது விஷயத்தை எடுத்துப்போம், பொருளாதாரத்துடைய பாதிப்புன்ட்டு. நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம விட்டுறோம். இதுல பொருளாதாரம் வந்து ரெண்டு விஷயத்தை செய்யுது. ஒன்று வேலைகளை உருவாக்குகிறது, பணச்சுழற்சியை ஏற்படுத்துகிறது, அதனால வந்து பொருளாதாரம் வளர்கிறது. அதோடைய இரண்டாவது எலிமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, வரி வருவாயை அரசுக்கு ஏற்படுத்தி அதன் மூலம் பணத்தை சமன் செய்வது. யார் பொருளாதாரத்தை உற்பத்தி செய்கிறார்களோ, யாரிடம் அதிக வருமானம் போகிறதோ அவரிடமிருந்து வரியாக பெற்று அதன் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்வது. அந்த பார்ட் நடக்கலைன்னு வச்சுங்க, இது ஒரு ஆனார்கி ஆயிடும். ஒரு 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 வரம்பற்ற விதத்தில் சில காரியங்கள் நடக்கும். அங்கே பணம் சரியாக அரசிடம் போகாமல் இருப்பதை தடுத்து நிறுத்தி பணத்தை மீண்டும் அரசுக்கு, அரசுடைய பங்கை அரசுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு செயல்பாடாக இதை பார்த்தோம் என்றால், அதை நாம் நம்பினோம் என்றால் மிகப்பெரிய மாற்றம் வரும்ங்கிறத நம்ம நம்ப முடியுது. திருமணி சுருக்கமாக தான் பத்ரி சொல்றதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, அவர் முதலே கன்வின்ஸ் ஆயிட்டார் அந்த ஸ்டெப்புக்கு. அதனால நடக்கக்கூடிய அசௌகரியங்களை வந்து அவரால் புரிஞ்சுக்க முடியுது. உங்களை போன்றவர்கள் வந்து நீங்க கன்வின்ஸே ஆக மாட்டேன்றீங்க. எடுத்தக்கூடிய முதல் ஸ்டெப்லயே உங்களுக்கு கன்வின்ஸ்மெண்ட் இல்லைங்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா செயலையுமே நீங்க வந்து விமர்சனத்திற்கு உட்படுத்துறீங்க. அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது. நிச்சயமாக கிடையாது. இப்போ நவம்பர் 8ஆம் தேதி இருந்த கருத்தோட்டம் என்பது வந்து இந்த 50 நாட்களில் நடந்த நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் பார்க்கக்கூடியது. இது வந்து அவங்க வந்து சூழலுக்கு ஏற்ப வந்து அவர் வந்து முடிவுகளை எடுக்கிறாருன்னு சொல்றாரு மோடி. அதை அப்படியும் சொல்லலாம், துக்ளக் தர்பார் என்றும் சொல்லலாம். அது பார்ப்பவர் பார்வையை பொறுத்தது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல இன்னொரு மிகப்பெரிய கேடாக இந்தியாவிற்கு வந்திருப்பது என்னவென்றால், ரிசர்வ் வங்கியின் தன்னாட்சி என்பது முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. இதில் கேலி கூத்தாக நிற்பது வந்து ரிசர்வ் வங்கி தான். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது அதைத்தான் சொன்னார். ஒவ்வொரு நாளும் வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் என்பது வந்து வங்கித்துறையின் மீதான நம்பிக்கையை சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 50 நாட்கள் ஆகிவிட்டது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆகவே அதை பொறுத்திருந்து பார்க்கலாம், அவ்வளவுதான். அடுத்தடுத்த அமர்வுகளில் இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.